Hi students, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்குறது எடுத்துக்காட்டு 1.2 சரிங்களா? கூட்டுக என்ன கொடுத்துருக்காங்க? -40 மற்றும் 30 இந்த ரெண்டு நம்பரையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நம்பர் என்ன நம்பராக இருக்குது? குறை முழுக்கள் சரிங்களா? இது மிகை முழு. இங்கே ஒன்றுமே சைன் கொடுக்கல அப்படின்னா, மைனஸும் கொடுக்கல ப்ளஸ்ஸும் கொடுக்கல அப்படின்னா, அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும் சரிங்களா? அப்போ +30 இது மிகை முழு, இது குறை முழு. இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது எப்படி கூட்டணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 4 மெத்தட் இருக்கு, 4 டைப் இருக்குங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற நம்பர் மிகை என்ன இருந்தது அப்படின்னா, ரெண்டாவது கொடுத்துருக்கிற நம்பரும் மிகை முழுக்களாக இருக்குது அப்படின்னா அதை கூட்டணும். கூட்டி இந்த ப்ளஸ் சைனையும் போட்டுடணும் சரிங்களா? முதல்ல கொடுக்குற நம்பர் மைனஸாக இருக்குது, ரெண்டாவது கொடுக்குற நம்பரும் மைனஸாக இருக்குது அப்படின்னா அதையும் கூட்டணும். கூட்டி மைனஸ் சைன் போடணும் சரிங்களா? இப்போ அடுத்து முதல் நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்குது, ரெண்டாவது நம்பர் மைனஸாக இருக்குது அப்படின்னா அதை கழிக்கணும். கழித்து பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் சரிங்களா? பெரிய எண்ணின் குறி, பெரிய எண் எதுவோ அதுக்கு முன்னாடி என்ன குறி சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதனோட சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸ், அடுத்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே கணக்கில் கொடுத்துருக்குற மாதிரி பாருங்கள், முதல் எண் மைனஸாக இருக்குது, இரண்டாவது எண் ப்ளஸ்ஸாக இருக்குது. அது மாதிரி மைனஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கூட்டுகன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம கழிக்க தான் செய்யணும் சரிங்களா? கழித்து என்ன பண்ணணும்? பெரிய எண்ணின் குறியை தான் போடணும். பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் சரிங்களா? இப்போ கணக்குக்குள்ளே போயிடலாமா? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? -40 30 சரிங்களா? நடுவில் ப்ளஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்கே கூட்டுக தானே கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ளஸ் போட்டாச்சு சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? வேறு வேறு சைன் கொடுத்துருந்தா முதல் நம்பர் மைனஸ், ரெண்டாவது நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? கழித்து பெரிய எண்ணின் சைனை, பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அப்போ 40லேருந்து 30 கழிங்க, 10. பெரிய எண் எது? 40, அதோட குறி என்னது? மைனஸ். அப்போ -10 தான் ஆன்சர் சரிங்களாப்பா? ரெண்டாவது சப்டிவிஷன் பார்ப்போம். 60 மற்றும் -50. 60 -50 ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கூட்ட சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சைன் பக்கத்தில் போடக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா ப்ராக்கெட் போடணும் கண்டிப்பாக சரிங்களா? இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு? ஃபஸ்ட்டு நம்பரு ப்ளஸில் இருக்குங்களா? மிகை முழு ப்ளஸில் இருக்குது. ரெண்டாவது நம்பர் எதில் இருக்குது? மைனஸ், குறை முழுக்கள் சரிங்களா? அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். இதில் பெரிய எண் எது? 60. 60ஓட குறி என்னது? ப்ளஸ், மிகை முழுக்கள் சரிங்களா? அப்போ +10ங்கிறது தான் ஆன்சர். இப்போ எடுத்துக்காட்டு 1.3 பார்க்கலாம். கூட்ட சொல்லியிருக்காங்க. -70 மற்றும் -12, -70 மற்றும் -12, -70 மற்றும் -12 இது ரெண்டு என்ன பண்ணணும்? கூட்டணும் சரிங்களா? இந்த மாதிரி பக்கத்தில் குறி வந்தால் ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுமே என்னது? குறை முழுக்களாக இருக்குது சரிங்களா? ரெண்டுமே குறை முழுக்கள். அதனால என்ன பண்ணணும்? மைனஸ் வந்தால் நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? கூட்டி மைனஸ் குறியை போட்டுக்கணும் சரிங்களா? இப்போ இது ரெண்டையுமே கூட்டுவோமா? 70யும் 12யும் கூட்டினா என்ன வரும்? 82 சரிங்களா? ரெண்டுமே மைனஸ் சைனாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டேன். -82 அதுதான் ஆன்சர் சரியாம்மா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 103 மற்றும் 39 இது ரெண்டுமே என்னது? மிகை முழுக்கள். ரெண்டுமே ப்ளஸ் நம்பர்ஸில் தான் இருக்குது சரிங்களா? அப்போ 39யும் 103யும் கூட்டிடலாமா? அப்படியே கூட்டி போட்டுற வேண்டியதுதான் சரிங்களா? 142 ரெண்டுமே ப்ளஸ் நம்பராக இருக்கிறனால ப்ளஸ் சைன் தான் வரும். 142 தான் ஆன்சர்.